Good morning, dear students. Welcome to our St. John's online class, 7th Standard Social Science period. அன்பு மாணவ செல்வங்களே, தூய யோவான் மேல்நிலைப் பள்ளியின் 7ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்திற்கு அன்போடு வரவேற்கின்றேன். சமூக அறிவியலிலே வரலாற்று பாடத்திலே முதல் பாடம் அலகு 1 விஜயநகர் பாமணி அரசுகள். In English, Unit 1, History Unit 1, Vijayanagar and Bahmani Kingdoms. In this lesson, we have reduced portion for this syllabus. அது குறைக்கப்பட்ட பாடப்பகுதிகள் மட்டும் நாம் படித்தால் போதுமானது. நான் அதை முதல்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். For English medium students, please note Unit 1, Vijayanagar and Bahmani Kingdoms. The reduced portions are Krishnadevaraya and Battle of Talikota and the decline of Vijayanagar, and then Vijayanagar administration, and then Bahmani Kingdom, and Alauddin Hasan Bahman Shah, decline of Bahmani Kingdom, and then contribution of Bahmani Sultans. These are the portions you have to study in this lesson. I tell it again. Page number 97, Krishnadevaraya, and then page number 98, Battle of Talikota and the decline of Vijayanagar. And page number 99, Vijayanagar administration. And page number 100, Bahmani Kingdom. And page number 101, Alauddin Hasan Bahman Shah. And page number 104, decline of Bahmani Kingdom and contribution of Bahmani Sultans. Tamil medium students, பக்கம் 115 கிருஷ்ணதேவராயர், and then 116 தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும். அடுத்ததாக 117ஆம் பக்கம் விஜயநகர நிர்வாகம். அதுக்கப்புறம் 119ஆம் பக்கம் பாமணி அரசு, அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா. அதுக்கடுத்ததாக 123ஆம் பக்கம் பாமணி அரசின் சரிவு. அடுத்தது பாமணி சுல்தான்களின் பங்களிப்பு. ஸோ விஜயநகர் பாமணி அரசுகள் பாடத்தில் இந்த பகுதிகள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, in this Vijayanagar and Bahmani kingdoms, the learning objectives are to know the circumstances that led to the rise and expansion of Vijayanagar and Bahmani kingdoms. அது கற்றல் நோக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த விஜயநகர் பாமணி அரசுகளின் தோற்றம், அதனுடைய விரிவாக்கம், அதனுடைய சூழ்நிலைகள் எப்படிலாம் வழிவந்தது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோம். And then to familiarize ourselves with the administration, military organization and the economic life during the time of the reign. அதாவது இந்த அரசுகளின் ஆட்சி காலத்தில் நிலவிய இந்த நிர்வாக முறை, இராணுவ முறை, பொருளாதார வாழ்க்கை, இதெல்லாம் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ளுதல். அடுத்ததாக to know the contribution of Vijayanagar and Bahmani rulers to literature, art and
ஆர்கிடெக்சர், இலக்கியம், கலை, கட்டிடக்கலை இந்த துறைகளுக்கு விஜயநகர பாமனி அரசுகள் செய்த பங்களிப்பை அறிந்து கொள்ளுதல். இதுதான் கற்றல் நோக்கங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் விஜயநகர் அண்ட் பாமனி கிங்டம்ஸ். விஜயநகர் பாமனி அரசுகள் பாடத்தின் கற்றல் நோக்கங்கள் இவை. ஸோ இன்ட்ரடக்ஷன். The political condition of India in the 14th century provided great opportunities for the rise of new kingdoms in the south. 14ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் நிலவிய அரசியல் சூழல் தென் பகுதிகளில் ஒரு பல புதிய அரசுகள் உதிப்பதற்கு காரணமாக இருந்தது. 14th century ஒரு முக்கியமான ஒரு நூற்றாண்டாக தெரிந்தது. இந்த இந்திய அரசில் பல புதிய அரசுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்தது. The repressive measures of the temperamental Muslim king Muhammad bin Tughlaq led to the rise of many new independent states. அதாவது முகமது பின் துக்ளக்கின் அடக்குமுறை நடவடிக்கைகள் காரணமாக பல சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. இந்த முகமது பின் துக்ளக் அவருடைய அடக்குமுறை, அவருடைய முரட்டாட்டமான காரியங்கள், இதன் மூலமாக பல புதிய சுதந்திர அரசுகள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது. In the south, Vijayanagar and Gulbarga or Bahmani emerged as two great kingdoms. விஜயநகர் தெற்கு, இந்தியாவின் தெற்கே விஜயநகர் அப்புறம் பாமனி அரசுகள் எழுச்சி பெற்ற அரசாக அப்போ தோன்றிச்சு. The Bahmani kingdom spread all over the Maharashtra region and partly over Karnataka. மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த பகுதிகளெல்லாம் பாமனி அரசுகள் பரவி இருந்தது முற்றிலுமாக. So ruled by 18 monarchs, it lasted for nearly 180 years. அதாவது 180 ஆண்டுகளாக இந்த பாமனி அரசுகள் 18 முடியரசுகளாக ஆளப்பட்டுச்சுன்னு சொல்லப்படுகிறது. 180 வருட காலமாக இந்த பாமனி அரசுகள் எழுச்சி பெற்று ஆண்டு வந்தன. Early in the 16th century, it collapsed and split into 5 sultanates. That means Bijapur, Ahmednagar, Golconda, Bidar and Berar. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாமனி அரசானது 5 சுல்தானியங்களாக பிரிந்தது. அது என்னென்னா பிஜப்பூர், அகமதுநகர், கோல்கொண்டா, பீடார், பீரார் அப்படின்னு 5 சுல்தானியங்களாக பாமனி அரசு பிரிந்தது. விஜயநகர அரசை பற்றி பார்த்தோம்னாக்க, the state of Vijayanagar continued to flourish for nearly 200 years. விஜயநகர அரசு வலுவான அரசாக 200 ஆண்டு காலம் தென்னிந்தியாவில் கோலோச்சியது. Vijayanagar's wealth and prosperity induced the Muslims Deccan kingdoms to launch a combined war against it. இந்த விஜயநகர பேரரசின் செல்வ வளம் அருகிலிருந்த சுல்தானிய முஸ்லீம் அரசுகளுக்கு பொறாமையாக இருந்துச்சு. ஸோ இந்த செல்வத்தை பார்த்தவங்க, செல்வ வளத்தை பார்த்தவங்க ஒன்று சேர்ந்து விஜயநகரை எதிர்க்கணும்னு ஒருங்கிணைந்தாங்க. ஸோ in 1565 the battle of Talikota, finally they could succeed in crushing Vijayanagar Empire. விஜயநகரத்து செல்வ வளத்தால் பொறாமப்பட்ட சுல்தானங்கள் ஒன்று சேர்ந்து தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல 1565 ஒரு மாபெரும் போரில் விஜயநகரை ஒடுக்கினார்கள், வென்றார்கள். அது 1565 நடைபெற்ற இந்த தலைக்கோட்டை போரில் தான் விஜயநகர அரசு தோல்வியுற்றது. அதாவது நசுக்குவதில் இந்த அரசுகள் வெற்றி பெற்றனர். ஸோ இதுதான் விஜயநகர அண்ட் பாமனி கிங்டம்ஸுடைய இன்ட்ரடக்ஷன், அறிமுகம். ஸோ அடுத்ததாக நம்ம நேராக கிருஷ்ணதேவராயா. ஸோ கிருஷ்ணதேவராயர் போற்றுதலுக்குரிய ஒரு அரசரை பற்றி நம்ம இப்போ இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். ஸோ கிருஷ்ணதேவராயா,
who reigned for 20 years, was the most illustrious rulers of the Tulwa dynasty. ஸோ விஜயநகர பேரரசின் மிகச்சிறந்த அரசர் கிருஷ்ணதேவராயர் பற்றி இப்போ பார்க்குறோம். துளுவ வம்ச அரசர்களுள் மிகவும் போற்றுதலுக்குரியவர் அரசர் கிருஷ்ணதேவராயர் ஆவார். His first step after ascending the throne was to bring under control the independent chieftains in the Tungabhadra river basin. ஸோ கிருஷ்ணதேவரா 20 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். ஆட்சி பொறுப்பை ஏற்ற அப்புறம் துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்கு பகுதியில் சுதந்திரமாக செயல்பட்டு வந்த தலைவர்களை அடக்குவது தான் அவருடைய முதற்கட்ட தலையாய பணியாக இருந்துச்சு. After succeeding in this effort, his next main target was Gulbarga. ஸோ இந்த முயற்சியில் ஒரு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இவர் குல்பர்கா வெற்றி கைப்பற்றுவது அவருடைய 2வது இலக்காக இருந்துச்சு. The Bahmani Sultan Muhammad Shah had been overthrown and kept in imprisonment by his minister. ஸோ இந்த சமயத்தில் அந்த பாமனி அரசுகள் பாமனி சுல்தான் முகமது ஷா அவருடைய அமைச்சரால் பதவி பறிக்கப்பட்டு சிறை அடைக்கப்பட்டிருந்தார். கிருஷ்ணதேவராயா freed the sultan and restored him to the throne. ஸோ கிருஷ்ணதேவராயர் அவரை விடுவித்து பாமனி சுல்தான் முகமது ஷாவை விடுவித்து சிறையிலிருந்து விடுவித்து மீண்டும் அவருக்கு அந்த அரசை வழங்கி அரியணையில் அமர வச்சார். Similarly, he forced a war on பிரதபருத்ரா, the கஜபதி ரூலர் ஆஃப் ஒடிசா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார் அப்படின்னாங்க, மேலும் ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர் பிரதாபருத்ரனோடு கிருஷ்ணதேவர் போர் புரிகிறாரு. பிரதாபருத்ரா negotiated for peace and offered to marry off his daughter to him. ஆனால் இந்த பிரதாபருத்ரன் அவரோட சமாதானம் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறாரு, வேண்டுகோள் விடுக்கிறாரு. தமது மகளை கிருஷ்ணதேவராக திருமணம் செய்து தருவதாகவும் அவருடைய தோழி ஒப்புக்கொண்டு சமாதானம் செய்யணும்னு சொல்லி வேண்டுகோள் கொடுத்து தன்னுடைய மகளையும் கிருஷ்ணதேவருக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறோம், பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாரு. Accepting the offer, Krishnadevaraya returned the territory he had conquered from Prataparudra. ஸோ இப்படி சொன்ன உடனே பிரதாபருத்தருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட கிருஷ்ணதேவராயர் தாம் கைப்பற்றிய பகுதிகளை பிரதாபருத்தனுக்கே வழங்குகிறார், திருப்பி அவருக்கு வழங்கி அளிக்கிறார். கிருஷ்ணதேவராயா with the assistance of Portuguese gunners could easily defeat the Sultan of Golconda and subsequently take over Raichur from the ruler of Bijapur. கிருஷ்ணதேவராயருடைய படையில் போர்த்துகீசிய வீரர்கள் பீரங்கி படை பணிபுரிஞ்சாங்க. இந்த போர்த்துகீசிய பீரங்கி படை வீரர்கள் உதவியோடு கோல்கொண்டா கோட்டையை கிருஷ்ணதேவர் எளிதாக கைப்பற்றி கோல்கொண்டா சுல்தானை தோற்கடித்தார். ஸோ தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தானிடம் ரைச்சுரை கிருஷ்ணதேவரை கைப்பற்றி கொண்டார். ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா அண்ட் த டிக்ளைன் ஆஃப் விஜயநகர். ஸோ தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும் இந்த தலைப்பில் அடுத்ததான் நம்ம பார்க்குறோம். ஸோ தலைக்கோட்டை போர், பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. கிருஷ்ணதேவராயா வாஸ் சக்சீடட் பை ஹிஸ் யங்கர் பிரதர் அச்சுதா தேவராயா. ஸோ தலைக்கோட்டை போரும் விஜயநகர் பேரரசின் வீழ்ச்சியும், இதில் கிருஷ்ணதேவராயருக்கு அப்புறம் அவருடைய தொடர்ந்து வந்த அரசர் அவருடைய இளைய சகோதரர் அச்சுதராயர் ஆட்சிக்கு வந்தார். ஆஃப்டர் த uneventful reigns of Achyuta Devaraya and his successor Venkata I, Sadasivaraya the Minor ascended the throne. ஸோ அதுக்கப்புறம்
அந்த அச்சுதர் ஆட்சி பொறுப்பேற்றார். இவருடைய ஆட்சி காலத்துலேயும் அவருக்கு அப்புறம் அரியணை ஏறிய முதலாம் வேங்கடர் காலத்திலும் முக்கியமான நிகழ்வு எதுவுமே இடம்பெறலை. ஸோ அதுக்கப்புறம் இவர்களுக்கு அப்புறம் குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர் என்பவர் முடிசூட்டப்பட்டார். His regent Ramaraya, the able general of the kingdom, continued as a de facto ruler even after Sadashivaraya attained the age for becoming the king. ஸோ அதாவது இதை அந்த நேரத்தில் ஆளுநராக பொறுப்பேற்றிருந்த ராமராயர் பேரரசுடைய திறமைமிக்க தளபதியாக இருந்தார். சதாசிவராயருக்கு அரசர் பதவி ஏற்கும் அளவுக்கு அந்த வயது பின்னருங்க அப்புறம் அவர் பேரளவுக்கு அரசராக வைத்துக்கொண்டு தளபதியான ராமராயரே உண்மையான அரசராக ஆட்சி புரிந்து வந்தார். He regulated Sadasivaraya to a nominal king. In the meantime, the sultans of Deccan kingdom succeeded in forming a league to fight the விஜயநகர் எம்பையர். இந்த சமயத்தில் விஜயநகருக்கு எதிராக போர் செய்வதற்காக தக்கான சுல்தான்களும் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் திரண்டாங்க. எப்படியாவது விஜயநகரை ஒழிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு அணியில் திரண்டாங்க. ஸோ த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் ஆஃப் த எனிமீஸ் மெட் த தலைக்கோட்டா இன் 1565. ஸோ எல்லாம் ஒன்று திரண்டு எதிரிகளுடைய கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை அப்படிங்கிற இடத்துல விஜயநகர படைகளை எதிர்கொண்டன. இந்த ensuing battle known as ராக்சசா தங்கடி பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா, விஜயநகர் வாஸ் டிஃபீட்டட். ஸோ ராக்சசா தங்கடி என்ற இந்த தலைக்கோட்டை போர், இந்த அறியப்பட்ட இந்த போரில் விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டது. எதிரிகளின் சூழ்ச்சிகளினால் விஜயநகரம் வீழ்த்தப்பட்டது. ஸோ there was a terrible human slaughter plaguing the capital city of Hampi. இந்த போரில் வரலாற்று தலையெழுத்தை மாற்றி போட்டது இந்த போர். there was a terrible human, விஜயநகரம் கொள்ளைக்கப்பட்டது. பயங்கரமான மனித படுகொலையும் அங்கே அரங்கேறி ஏராளமான மனிதர்களும் கொலை செய்யப்பட்டாங்க. நகரமும் கொள்ளையடிக்கப்பட்டது. விஜயநகரத்துடைய அனைத்து கட்டடங்களும் அரண்மனைகளும் கோவில்களும் அழிக்கப்பட்டன. ஸோ ஆல் த பில்டிங்ஸ், palaces and the temples was destroyed. So beautiful carvings and the sculptures was desecrated. அருமையான அந்த சிற்பங்கள், அழகான சிற்பங்கள், கோயில்களில் அழகான சிற்பங்கள், கலனி மிகுந்த வேலைப்பாடுகள் இதெல்லாம் சேதப்படுத்தப்பட்டன, அழிக்கப்பட்டன. இறுதியாக விஜயநகர பேரரசு அழிக்கப்பட்டது, மிக கொடூரமாக அழிக்கப்பட்டது. The glorious Vijayanagara Empire has ceased to exist. The site of city of Vijayanagar on the bank of the river Tungabhadra in eastern Karnataka is now called Hampi. Hampi is in ruins and the UNESCO has declared it as heritage site. கிழக்கு கர்நாடகத்தில் துங்கபத்ரா நதியின் கரையில் உள்ள விஜயநகரம் இருந்த இடம் தற்போது ஹம்பி என அழைக்கப்படுகிறது. அந்த ஹம்பி சீர்குலைந்து இடிபாடுகளாக காணப்படுறது. இப்போ யுனெஸ்கோ ஹம்பியை ஒரு தற்போது பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. யுனெஸ்கோ ஹம்பியை பாரம்பரிய சின்னமாக அறிவித்துள்ளது. எனவே இது இப்போ பாதுகாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்னங்களாக உள்ளது. ஸோ இந்த நெக்ஸ்ட் லெசனில் மீதமுள்ள பகுதியில் பார்ப்போம், நெக்ஸ்ட் பீரியடில். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பாடப்பகுதியில் நல்லா புக்கை ரீட் பண்ணுங்கள், வாசிங்க. கேள்வி பதில்கள், இதற்குரிய கேள்வி பதில்களை எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.